ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு குலசேகராழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். சில பதிவுகளாகவே முகுந்த மாலையை பற்றியும் அந்த முகுந்த மாலையோட அவதாரிகையும் தான் விரிவாக பார்த்துன்னு வரோம். குஷ்யதே யச நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீவல்லபேதி வரதேதி அப்படின்னு பெருமாளுடைய நாமங்களை ஜபம் செய்வது மிகவும் இன்றியமையாதது. தொடர்ந்து நாம ஜபம் ஒருவனுக்கு நல்ல நினைவுகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொன்னார். அதனோட தொடர்புடையதா இப்படியெல்லாம் சிறப்பான நாமங்களை பற்றி சொன்ன பிறகு அந்த பெருமாளுக்கு என்ன கேட்கணும்? ஜெயது ஜெயது, பெருமாளுக்கு பல்லாண்டு சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கு ஸ்ரீவல்லபேதி வரதேதி. அப்புறம் அந்த பெருமாளுக்கு இன்னொன்று சொன்னார், ஜெகன்னிவாசேதி. அப்படின்னா இந்த ஜகத்திலே இருக்கிறவர், இந்த ஜகத்துக்கே காரணபூதனாக இருப்பவன், ஜகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன். அப்படின்னா அந்த ஜெகன்னிவாசத்தில் நாமெல்லாம் இருக்கோம், இந்த ஜகத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறோம்ன்றதை காட்டிலும் ஜகமே அவனிடத்தில் இருக்கிறது. அந்த ஆலையில கண்ணன், அதாவது பிரளய காலத்தில் ஒரே ஒரு ஆலையிலையில் இந்த 14 லோகத்தையும் தன்னுடைய உதரத்தில் வச்சு ஒரு சின்ன குழந்தையா அந்த கட்டவரலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு அந்த குழந்தை படுத்துன்னு இருக்குது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அது பெருமாளுக்கு மட்டுமே சாத்தியம். அதாவது கட்டித கடனா சாமர்த்தியம். இப்படி இதை பற்றி சொல்லும்பொழுது 2வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம். அந்த ஸ்லோகத்தில் முதல் பாட்டு பெருமாளுடைய பரத்துவத்தை பற்றி சொல்கிறது. 2வது பாட்டு என்ன சொல்கிறது? அவருடைய சௌலபியம். தேவோ அப்படின்னும் போது அந்த அத்தகைய தேவோ என்ன பண்ணுறது? தேவகி நந்தனோயம். அப்புறம் அதே மாதிரி வரைச்சே இன்னொரு வார்த்தை சொல்லும்போது பெருமாளுக்கு பாரநாசோ முகுந்தா, இந்த பிருத்திவியில் இருக்கிற பாரத்துக்கு அதுக்கு என்ன பாரத்தை குறைப்பவனாக, பிருத்திவிக்கு நன்மையை விளைவிப்பவனாக, பிரகிருதிக்கு நன்மை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாரநாசோ முகுந்தா அப்படின்னு. அந்த 4 வரிகளிலும் இந்த வரி என்ன சொல்லுறது அப்படின்னு கேட்டாலும் இந்த வரியை சொல்கிறவர் யாரு? ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் தன்னுடைய விருப்பத்தை அதில் சொல்கிறார். அப்போ உடனே நம்ம ஒரு சின்ன உதாரணம், மனசுக்குள்ள ஒரு கற்பனையான உரையாடல் அதை வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. முதல் ஸ்லோகத்துக்கும் 2வது ஸ்லோகத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே போல் 2வது ஸ்லோகத்துக்கும் 3வது ஸ்லோகத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படின்னா பெருமாள் கொண்டவனே என்ன இப்படி நீங்கள் எனக்கு ஜெயித்து சொல்கிறா போல இருக்க ஆழ்வீரே, எனக்கு ஒன்றும் குறைவில்லையே, எல்லாமே சௌரியமாக தானே இருக்குது, நல்லா பத்திரமா தானே இருக்கேன், இந்த ஜகத்தையே உண்டு உமிழ்ந்து படைத்து அப்படின்னு காத்துன்னு இருக்கேன், அழிச்சுன்னு இருக்கேன், எல்லாமே நடக்கிறது. அப்போ இருக்கும்போது என்ன எனக்கு குறை வந்துட போகிறது? உமக்கு எதானே ஓடுமா? அதனால தான் எனக்கு வாழ்த்து மடல் பாடுகிறீர்களா அப்படின்னு பெருமாள் கேட்குறதா அவர் நினச்சிட்டு, இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே கேட்கல, ஒன்று தான் கேட்டுன்னு வந்திருக்கேன். அதுவா என்னது அது அப்படின்னு கேட்டால் உடனே ஆழ்வார் சொல்கிறார், முகுந்த மூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தமேகாந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். முகுந்த மூர்த்னா பிரணிபத்யாச்சே யாச்சே பவந்தமேகாந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவ பிரசாதாத். இந்த 4 வரியிலையும் ஆழ்வார் பெருமாள்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை என்ன பண்ணார்? தலையால் வணங்கி விண்ணப்பித்து பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறார், பிரார்த்திக்கிறார் என்று சொல்லும்பொழுதே அது என்ன வினயமாக கேட்கிறார் என்று பொருள். என்ன முதல்ல சொல்கிறார்? முகுந்த மூர்த்னா. முதல் ஸ்லோகத்தில் முகுந்தன்னு வந்தது. 2வது ஸ்லோகத்திலையும் என்ன முகுந்த பாரநாசோ முகுந்த அப்படி சொன்னார். இங்கே ஆரம்பிக்கச்சேவே முகுந்த மூர்த்னா, முகுந்த ஹே முகுந்த அப்படின்னு. முகுந்தன் என்றால் என்ன? மோட்சம் கொடுப்பவன், மோட்சத்தை, அதாவது தன்னுடைய உலகத்தை விருப்பப்பட்டு கொடுப்பவன். விருப்பப்பட்டு கேட்கும் பொழுதே என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். பெருமாளுக்கு எப்படி ஒரு யோசனை இருக்கும்னு கேட்டால், ஒருத்தன் 4-5 தடவை வரான், எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். நம்மளே பெருமாளுக்கே சர்வஜன், சர்வாந்தரியாமி, சர்வவியாபி, அவருக்கு எல்லாமே தெரியும்.
இந்த ஊரில் இருக்கிற இந்த பிருத்திவியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது என்ன அப்படின்றது அவருக்கு நன்னா தெரியும். அதனால் அந்த தேவையானது எதுவோ அந்தந்த தேவைக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சரியான சமயத்தில் எப்போ எதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவராக கொடுப்பாரா இருந்தாலும் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு தேவையை போட்டு நம்ம முன்னாடி நின்றமான பெருமாளுக்கு தெரிஞ்சிடும். இவன் பார்சாதி கோயிலில் போய் நம்ம முன்னாடி நிற்கிறோம்னு வைங்கோ, அப்போ பெருமாளுக்கு தெரியும் இது எதுக்காக வந்திருக்குது, என்னமான கேட்டுண்டு வந்திருக்குதா, இல்லை ரொம்ப நாளாச்சு நம்மளை சேவிக்கலை அப்படின்றதுக்காக சேவிக்கிறதுக்கு வந்திருக்குதா, இல்லை என்ன கேட்க போகிறது இப்போ இது அப்படின்னு நம்ம ஆற்றுலேருந்து கிளம்புறோமே அப்போவே சுவாமிக்கு தெரியும். இதில் ஒன்றும் என்ன இன்னொருத்தர் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் ஒரு கருத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நம்ம எதுக்கு போனோமோ போன இடத்துல எனக்கு இது மாதிரி நல்ல புத்தியை கொடு அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறோம்னு வைங்க, பெருமாள் ஓகே கிராண்டட் அப்படின்னு தான் சொல்ல போகிறார். ஆனால் அது என்றைக்கு கொடுப்பார் அப்படின்னா கேட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அது என்றைக்கு தேவையோ என்றைக்கு நம்மளுக்கு தகுதியோ அன்றைக்கி அது நம்மளை வந்து சேரும். இதில் ஒன்றும் என்ன நம்மளை இதில் ஒரு சந்தேகமோ ஒரு இல்லை இப்படிலாம் பெருமாள் கொடுக்குறான்னா அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ண ஓட்டங்களே அங்கே தேவையில்லை. கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி இருக்கச்சே முகுந்த மூர்துனா ஹே முகுந்த அப்படின்னு கூப்பிட்டு மூர்துனா என்னுடைய தலையால் வணங்கி என்ன தெரியுமா வணங்கி கைகூப்பி உன்னை கேட்குற முகுந்த மூர்துனா பிரணிபத்திய சாஷ்டாங்கமாக உன்னை திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்து யாசித்து கேட்கிறேன். என்ன தபா முகுந்த மூர்தனா பிரணிபத்தியாச்ச பவந்தம் ஏகாந்தம் இயந்தமர்த்தம் பவந்தம் தங்களுடைய திருவடி வாரத்தில் ஏகாந்தம் ஒன்று தான், ஒன்று தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்று தவிர மாற்றி அடுத்தடுத்து வரிசையாக ஒன்று வரவே வராது. ஏகாந்தம் ஒன்றே மியந்தம் அர்த்தம் அது எனக்கு ஒன்று கொடுக்கணும். அது என்னது ஒன்றே இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ வாழ்த்தெல்லாம் பாடிட்டு என்ன ஒன்று கேட்குற அப்படின்னு பெருமாள் கேட்குறதா நினச்சிருந்து அவர் என்ன சொல்கிறார், பவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத் பவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே. அவிஸ்மிருதி அவிச்சின்ன தைலதாரை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது இறைவனை பற்றி நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கோம். அது அடியில் சின்னதாக ஒரு ஊசி நுழையிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டுட்டு அந்த எண்ணெயை மேலே ஒசரை கட்டி வச்சா அது என்ன பண்ணும், அந்த மெலிசாக இருக்கிற ஊசி நுழையிற இருக்கிற ஓட்டை வழியாக கீழே இருக்கிற பெரிய பாத்திரத்துக்கு அந்த எண்ணெய் வழிஞ்சுட்டே இருக்கும், நிற்காத வழியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கிடைக்கும் தெரியுமா, அந்த ஸ்பீடு இருக்க வழியிற ஸ்பீடு ஒரே சீராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாழி பிடிக்கும். அதாவது ஒரு பெரிய பாத்திரத்துலேருந்து அப்படியே மொத்தமாக சாய்க்கிறத காட்டிலும் இதுபோல் ஒரு ஓட்டை இருக்கிற பாத்திரத்தில் ஓட்டையை போட்டு அதில் நிறுத்தி வச்சா கீழே இருக்கிற பாத்திரத்தில் நிச்சயமாக துல்லியமாக இறங்கிடும். ஆனால் அது என்னது அவிச்சின்ன தைலதாரை, அதில் ஒரு கூட கேப்பே இருக்காது, விட்டு விழுறது அடைச்சிக்கிறது அதெல்லாம் இருக்காது. சீராக ஒரே வேகத்தில் அது மேலே இருக்கிற பாத்திரத்துலேருந்து கீழே வந்து விழும். அதுக்கு அவிச்சின்ன தைலதாரை. அவிச்சின்னம் அப்படின்னு சொன்னால் இடைவிடாது எப்பொழுதும் தொடர்ந்து அப்படி இருக்கும். அதுபோல் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே ஸ்மிருதி என்னுடைய நினைவு இருக்கே அந்த நினைவு ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும். அந்த நினைவு எப்பொழுதும் தடைபடாமல் இருக்க வேண்டும். அந்த நினைவில் ஒரு இடையூறும் வரக்கூடாது. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு இத்தனை பீடிகை எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவிஸ்மிருதி துவச்சரணாரவிந்தே தொத் இந்த உன்னுடைய திருக்கமல பாதங்கள் இருக்கே அந்த பாதங்களே சரணாரவிந்தத்தை என்ன யுகலம் என்று சொன்னால் 2 பாதங்கள். ஆனால் பெருமாளுக்கு மட்டும் பாதம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டும் சேர்ந்தது தான். சாதாரண லோயர் லெவலில் இருக்கிறவாள்கிட்ட பேசும்பொழுது தான் தவ பாத யுகலம் அப்படிலாம் சொல்லணுமா இருக்கும். ஆனால் பெருமாள் தான் சூப்பர் பவர், சுப்ரீம். அவர் வந்து சர்வஜன், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி. அதே மாதிரி சொல்லும்போது ஆம்னி பொட்டன்ட், எங்கேயும் எல்லாவற்றையும் கடந்து நீக்கமர நிறைந்திருப்பவர், எல்லாவற்றிலும் வியாபித்தும் இருப்பவர். ஒரு பெருமாள் என்ற சொல்லணும் ஒரு விஷயத்தை அவரோட சிறப்பை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு பட்டாணி சைஸ்க்கு, அதாவது ஒரு சின்ன உருண்டை சைஸ்க்கு ஒன்று இருக்குது. ஒரு உருளையாட்டம் ஒரு உருண்டை பால் போல் கோலி போல் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயும் பெருமாள் நல்லா கையை வீசிக்கிண்டு காலெல்லாம் நீட்டிக்கிண்டு அப்படியே விஸ்ராந்தியாக படுத்துட்டு இருப்பார். என்ன இப்படி சொல்கிற, இப்படிலாம் எப்படி முடியும், சின்ன கோலிக்குள்ளே எப்படி பெருசாக படுத்துக்க முடியும்? சொல்லும் போது சின்னதாக கோலி சின்னதாக உருண்டே சொல்கிறாங்க. அந்த மார்பிள் உள்ளுக்குள்ளே சின்ன விளையாடுற மார்பிளுக்குள்ளே பெருமாள் எப்படி கையை நீட்டிக்கிண்டு காலெல்லாம் நீட்டிக்கிண்டு ரொம்ப விஸ்ராந்தியாக அப்படியே ஹாயாக படுத்துக்க முடியும்?
அப்படின்னு சொன்னார். இல்லை முடியும், அவரை படுத்துப்பார். சரி அது வேண்டாம், அதை பார் அவருடைய சேஷசாயி இருக்கே ஆதிசேஷன் படுக்கை, அந்த படுக்கையில் எப்படி படுத்தார்? அங்கேயும் நான் நன்னா கையை வச்சுக்கிட்டு நான் 2 பக்கத்துக்கு 2 காலெல்லாம் நீட்டிக்கிட்டு அப்படியே படுத்துப்பாருங்க. இது எப்படி முடியும்? ஆதிசேஷன் படுக்கையில் படுத்துக்கிறாருன்னா சரி, பெருமாளுக்கு அது இடமே பெருசாக இருக்குது, நன்னா படுத்துப்பார். ஸ்தலசயனமாக இருந்தாலும் அப்படி தான் படுத்துப்பார். அப்புறம் சேஷசயனமானாலும் அப்படி தான் படுத்துப்பார். அப்படி இருக்கும்போது இந்த சின்னதாக கோலி இருக்குது, அந்த கோலிக்குள்ளேயே எப்படி படுத்துப்பார் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு வேணால் அது புரியாததாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியல. நம்மளுக்கு புரிஞ்சிருக்க விஷயமே கொஞ்சம் தான். ஆனால் புரியாத விஷயம் தான் நிறைய. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி புரியாதது தான் உலக அளவில் இருக்குது. புரிஞ்சது சும்மா கைமண் அளவு, ஒரு 5-6 விஷயம் நன்னா புரியுது, அவ்வளோதான். அப்படின்னா அது பெருமாளோட கடித கடனா சாமர்த்தியம். அவருக்கு என்ன அணுவிலும் இருப்பார், சொன்ன சொல்லிலும் உளர், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய சிறப்பான அவருக்கு பெருமாளுக்கு இது கை வந்த கலை. அது எங்கேயும் இருப்பாருன்றதுக்காக வேண்டி சின்ன கோலிக்குள்ளேயும் விசிராந்தியாக படுத்துப்பார், பெரிய சேஷ சயனத்திலையும் ரொம்ப விசிராந்தியாக படுப்பார். அப்படின்னு சொன்னால் அவிஸ்மிருதி துச்சரணாரவிந்தே, நினைவு அதாவது இடைவிடாத நினைவுகள் மூலம் உன்னுடைய திருப்பாதங்களை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ஆனால் இது எனக்கு எப்படி கிடைக்கணும் தெரியுமோன்னோ, நான் கேட்டேன் நீ கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்காம பவே பவே எத்தனை பவத் பிரசாதாத், தங்களுடைய கருணையினால் தங்களுடைய பிரசாதமாக எனக்கு இது கிடைக்க வேண்டும். எது என்றால் இடைவிடாமல் இறைவனுடைய திருவடிகளை மாறாமல் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அது இப்போவே இன்னைக்கு கேட்டுட்டுனா நாளை கொடுத்துட்டோங்களா, நாளையிலேருந்து இந்த ஜென்மா முடிகிற வரைக்கும் இல்லை, பவே பவே மே அஸ்து. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை காலங்கள் கடந்தாலும், யுகாந்தரங்கள் தோறும் எனக்கு பிறப்பிருந்தாலும் பவே பவே மே அஸ்து, இது என்னிடம் உன்னுடைய கருணையினால் கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருக்கட்டும். அஸ்து இருக்கட்டும் என்னிடம். எது? பவே பவே மேஸ்து பவப்பிரசாதாத். உங்களோட பவத் பிரசாதம் என்ன? திருவடித்தாமரைகளில் இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், இடைவிடாமல் அவற்றை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இத்தனை என்னமோ நிறைய கேட்க போகிறேன்னு நினச்சேன், ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்க அப்படின்னு. அப்போவே ஆழ்வார் சொன்னாராம், உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது நினைவு இருந்து கொண்டே இருந்தால், உன்னுடைய திருவடி தாமரைகளிலேயே ஸ்மரித்து கொண்டு இருந்தால், இந்த உலகத்தில் கிடைக்காதது என்ன இருக்கும்? எல்லாமே கிடைக்கும். கிடைக்காததுன்றது அப்புறம் அந்த நெகட்டிவ் வார்த்தை கிடைக்காது அப்படின்றது இருக்காது, எல்லாமே கிடைக்கும். உன்னுடைய திருவடி வாரத்தில் இடைவிடாமல் சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டிருந்தால், சிந்தனைகள் என்ன அங்கேயே உலா வந்து கொண்டிருந்தால், திருவடி தாமரைகளுக்கு அருகிலேயே உலா வந்து கொண்டிருந்தால் எல்லாமே கிடைக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு பெருமாளுக்கு என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப தெளிவியான மனுஷி, அதாவது நன்னா தெளிவாக என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிறான் அப்படின்னு பெருமாள் நினச்சிப்பார். ஆனால் இந்த 4 வரைக்கும் நிறைய அளவில் இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா விவரமாக சிறப்பாக பார்க்க முடியும். இதில் பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத் அப்படின்னு, உன்னுடைய பிரசாதமாக இது எனக்கு கிடைக்க பெறட்டும் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறார். இதனுடைய விரிவான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.